ஜெய் பவானி. வாங்க, இன்னைக்கு நம்ம அருள்வாக்கிற்கு பிரசித்தி பெற்ற நம்ம முப்பெரும் தேவியர் பவானி அம்மன் ஆலயம் தான். கேட்டோருக்கு கேட்ட வரம் தரக்கூடிய நம்ம ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மக்கள் எல்லா பிரச்சனையுமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம் தான் நம்மளுடைய ஆலயம். குழந்தை இல்லைன்னு சொல்லி வாரீங்களா, எல்லாருக்குமே தானே குழந்தையா பிறக்கக்கூடியவன் தான் இந்த பவானி அம்மன் ஆலயம். தாலி காத்த தங்கம்னு ஊரெல்லாம் பேர் எடுத்தவ தான் நம்மளுடைய தாய். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு அன்னை தான் நம்மளுடைய பவானி அம்மா. பிரச்சனை முத்தி போய் வருவீங்க, ஆனா நம்மளுடைய அம்மா இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க நம்மளுடைய அம்மா. 100% பிரச்சனை வரீங்க அப்படின்னா 99% உங்களை பிரச்சனையை சரிப்படுத்தி உங்க கையில ஒப்படைக்கக்கூடியதான் நம்மளுடைய அம்மா. நீங்க எல்லாருமே அம்மாவை மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கட்டாயம் அம்மா நீங்க நினைச்ச காரியத்தை அம்மா செஞ்சு தருவாங்க. ஆனா கோயிலுக்கு கட்டாயம் வரும். கஷ்டப்படுறீங்களா, ஏதோ ஒரு தடவையாச்சும் அம்மா பார்த்துட்டு போங்க, உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். என்னால வர முடியலன்னு நினைக்கிறவங்க எந்த மூலையில இருந்தாலுமே அம்மாவை மனசார நினைக்க உங்க பிரச்சனையை அம்மா தீர்த்து வைப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க, என்ன போட்டிருக்கீங்கன்னா, அம்மா இப்படிதான் சோறு வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இது எங்களுக்கு பொது அன்னதானம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அப்படின்றது எங்களுக்கு பொது அன்னதானம். இது நாங்க பல்ல காட்டிட்டு தான் வைக்கணும். ஏன்னா நல்லவங்களும் வருவீங்க, கெட்டவங்களும் வருவீங்க. வரக்கூடியவங்களை நாங்க மன திருப்தியில அனுப்பணும். ஆனா இங்க தங்கி இருக்க பசங்க பாத்தீங்க அப்படின்னா குடிகாரன், பொறுக்கி, கொலைகேசு, மனைவிய சரியா கவனிக்காதவே, பெத்த தாய் தகப்பனை அடிச்சு ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கக்கூடிய பயல்களை தான் அம்மா திருத்துறக்காண்டி இங்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அம்மா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்றோம், நம்ம அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சு அவன் தப்பை கூட்டி கூட்டி தான் பண்ணுவானே ஒழிஞ்சு அவனுடைய தப்பை அவன் திருத்த மாட்டேயா. அந்த சாப்பாடு வைக்கிற டயத்துல மட்டும்தான் அம்மா அவனுடைய தப்பை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா அந்த தப்புல இருந்து அவனை திருத்தி அவனுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து கணவன் மனைவியோட சேர வச்சு பெத்த தாய் தப்பனை மதிக்க வச்சு வேற எதுவும் பிரச்சனையில அவன் இருக்கான் அப்படின்னு. ஆனா இங்க இருக்க பயில ஒவ்வொருத்தனுமே ஒரு நாளைக்கு 5 கோட்டு குடிச்சு இங்க வந்தவன் தான். ஆனா அவனை திருத்தி நீங்க நல்ல முறையா வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சத்தியமாவுடைய ஒரு ஜீவனால மட்டும்தான் முடியும். அதனால கமெண்ட் பண்றவங்க நீங்க யோசிச்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுன்றத பாத்துருவோமா? வாங்க, இங்க பாருங்க, உதிரி உதிரி அம்மா வெள்ளை சாதம் வடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சாம்பார் பாருங்க, எல்லா காய்கறிகள் போட்டு சாம்பார் இன்னைக்கு வச்சிருக்காங்க. வத்த குழம்பு இதய நல்லெண்ணெயில அம்மா நேத்தே நம்மளுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ரச குழம்பு பாருங்க. இன்னைக்கு கூட்டு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தக்காளி போட்ட பச்சடி வச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாயாசம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்தர்கள் சிறு பருப்பு பாயாசம் வச்சிருக்காங்க. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஊறுகாய் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் வச்சிருக்காங்க. வாங்க மக்களே, இன்னைக்கு மனசார சாப்பிடுங்க. ஜெய்